பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலும் இந்த ஷாலோம் ஃபெலோஷிப்க்கு உங்களை வரவேற்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது என்னுடைய மகள் ஆராதனைக்கு நேராக உங்களை வழிநடத்துவாள். நீங்களும் அவளோடு சேர்ந்து பாடும்பொழுது தேவ பிரசன்னம் உங்கள் வீடுகளிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் செய்கிற காரியங்களையும் மூடிக்கொள்ளும், விடுதலை உண்டாகும். அதனால் தொடர்ந்து தேவ பிரசன்னத்தோடு கூட ஆராதனையில் ஈடுபடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம தேவனை உற்சாகத்தோட பாடல்களை பாடி ஆராதிக்க போகிறோம். சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுவேன். ஸோ இப்போ முழு மனதோட தேவனை அவரோட நாமத்தை உயர்த்தி பாட போகிறோம் பாடல்களை. புது பாட்டு என்ன நேசு தருகிறார், என்ன நாவில் புது பாட்டு என்ன நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். என்ன நாவில் புது பாட்டு என்ன நேசு தருகிறார், என்ன நாவில் புது பாட்டு என்ன நேசு தருகிறார். பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்ட துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்ட துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். என்ன நாவில் புது பாட்டு என்ன நேசு தருகிறார், என்ன நாவில் புது பாட்டு என்ன நேசு தருகிறார். நம்ம தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து இயேசுவே நீ நல்லவர் அந்த பாட்டை பாடுவோம். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய்.
strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Seeking you as a precious jewel, Lord, to give up I'd be a fool. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Worthy is your name. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி என்னவென்று நாம் பார்ப்போமானால் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1-10 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் அன்பை பற்றி ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு என்றால் என்ன, அன்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், அன்பு என்ன செய்யாது, எல்லாவற்றையும் குறித்து வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் தெளிவாக அன்பை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்புக்கு ஆதாரமாக நாம் யாரை எடுத்துக்கொள்ள பார்ப்போமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளலாம். இந்த உலகத்திற்கு எல்லா மனிதர்களும் வந்தார்கள், பிறந்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவத்துக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை வந்து பாவத்திலிருந்து விலைக்கிரயமாக மீட்டு கொடுத்தார். அதனால் அவருடைய அன்பு விலையேற பெற்றது என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் அவருடைய செல்ல பிள்ளையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பிள்ளையை யாராவது கேட்டால் நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம் அல்லவா? அதே போல தான் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாவத்துக்காக நம்முடைய சாபத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஈவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தார் என்று கூட சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த அன்பு இந்த உலகத்தில் வெளிப்பட்டது. எல்லாரும் உணர்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று நாம் பார்ப்போமானால் அன்பே கடவுள் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். அன்பே கடவுள் என்றால் அப்போ அன்பிற்கு ஈடு இணை இல்லை என்றும் கூட வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பே கடவுள், அப்போ கடவுளே அன்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு தான் ஆணித்தரமாக 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் நாம் சில வசனங்களை தியானிக்க போகிறோம். சில வசனங்களின் அடிப்படையில் அந்த அன்பை பற்றி அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். முதலாவது வசனம் சொல்லுகிறது, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். பவுல் அழகாக சொல்லுகிறார், நான் வந்து மனுஷர் பாஷைகள் என்னதான் நீங்கள் லாங்குவேஜஸ் எத்தனை லாங்குவேஜஸ் நீங்கள் பேசினாலும் சரி, நீங்கள் அந்நிய பாஷைகள் தூதர்களுடைய பாஷைகளை நீங்கள் பேசினாலும் சரி, அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லைன்னா அந்த மனுஷன் சாதாரணமாக ஒரு பானையை எடுத்து நம்ம அடித்தோம்னா எப்படி டொக்கு டொக்குன்னு சத்தம் வருமோ அதே போல் அது ஒன்றுமில்லாத உடஞ்சி போகிற ஒரு பானைக்கு தான் அந்த மனுஷன் வந்து சமமாக இருப்பான் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்படி நாம் எடுத்துக்கொள்வோம் அன்பை? அன்பே கடவுள். அன்பு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது என்று நாம் பார்ப்போமானால், ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது நீங்கள் முதலாவதாக கூட நான் தெரியாமல் இந்த காரியத்தை செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லக்கூட தயவாக அன்பாக நீங்கள் பேசும்பொழுது அந்த மனிதன் உங்களிடத்தில் அன்பாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் எங்கிருந்து
வந்தது என்று பார்ப்போமானால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அன்பை குறித்து இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளாக இல்லாவிட்டால் அவன் எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, எவ்வளவு உயரமாக அழகாக எவ்வளவு சௌந்தரியவானாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தகுதி உள்ளவனாக இருந்தாலும் சரி, பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, கை நிறைய பணம் சம்பாதித்தாலும் சரி, அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளாக இல்லாவிட்டால் அது வெறும் ஒரு ஓட்ட பானையை போலவும் அது உடைத்து போடுகிற பானையை போலவும் தான் இருக்கிறது என்று சொல்லி வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தில் நாம் பார்ப்போமானால், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாய் விசுவாசம் எனக்கு இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசன வரம் உடையவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விசுவாசியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவ மனுஷனாக இருந்தாலும் சரி, அந்த அன்பான கடவுள் அந்த மனுஷனுக்குள்ளாக இல்லாவிட்டால் அது ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் பார்க்கும் பொழுது நம் அன்பை வைத்து தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஒரு சிறு குழந்தை கூட உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோமானால், அந்த சிறு குழந்தை இடத்துல நீங்கள் நல்ல 4 அடி அடித்து இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று சொல்லி கூட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இருக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து ஓரளவு தான் அவங்க பேச்சை கேட்கும். ஐயோ அம்மா என்னை அடிப்பாங்க, அப்பா என்னை அடிப்பாங்கன்னு பயந்து தான் அந்த பிள்ளை வந்து அந்த பேச்சை கேட்கும். பிறம்பு எடுக்கணும் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் அன்போடு கனிவோடு கூட அந்த குழந்தையை நீங்கள் வளர்க்க வேண்டும். கனிவோடு அன்போடு கூட நீங்கள் அந்த குழந்தையை வளர்த்து கனிவோடு கூட அன்போடு கூட பிறரிடத்துல பழக நீங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை முதிர் பருவத்தில் நல்ல கனி கொடுக்கிற பிள்ளையாய் அது வளரும். ஆவியின் கனிகளிலே எடுத்து பார்ப்போமானால் அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அந்த அன்பான அந்த ஆவியின் கனி ஒரு மனுஷனுக்குள்ளாக இல்லாவிட்டால் அது பார்த்திங்கன்னா அத்திமரம், அதாவது இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்கிறார், இது வந்து பார்த்திங்கன்னா சீசன், இந்த சீசனில் இந்த மரம் கனி கொடாமல் இருக்குதே என்று சொல்லி அந்த மரத்தை பார்த்து சபித்து போடுகிறார். அதே போல தான் அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லைவிட்டால் அவன் ஒன்றும் இல்லை. நம்ம முதல் வசனத்தில் பார்த்தது போல அது வெறும் பானை என்று சொல்லி அது உடைத்து போடுகிற பானை, அது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் 2வது வசனத்துல எவ்வளோ பெரிய வரனா உனக்கு இருக்கட்டும், நீ எவ்வளோ பெரிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஆளானா நீ இருக்கட்டும், ஆனால் அன்பு உனக்குள்ளே இல்லைனா நீ எவ்வளோ பெரிய விசுவாசியாக கூட இருந்துக்கோ, ஆனால் அன்பு உனக்குள்ளே இல்லைனா நீ ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். 3வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நீங்கள் நிறைய தான தர்மங்களை செய்யலாம், உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி நிறைய தான தர்மங்களை செய்யலாம். உங்கள் சரீரத்தையே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், துன்புறுத்தி கடவுளுக்கு உங்களை பலியாக கூட நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பு இல்லைன்னா அது பிரயோஜனமே இல்லை என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, அன்போடு கூட இருக்க நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்போடு கூட இருக்க பழகிக்கொள்ளுங்கள். அன்பு உங்கள் குடும்பத்தை மாற்றும், உங்கள் ஊழியத்தை மாற்றும், உங்களுடைய தொழிலை மாற்றும், உங்களுடைய சமுதாயத்தை மாற்றும். அன்பால் சாதிக்க முடியாதது என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க சாந்தமாக இருக்க மாட்டாங்க, துரிதமாக காரியங்களை செய்வாங்க, பொறுமை அவங்களுக்கு செயலிழந்து போகும். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தயவு எப்படி வரும் என்று பார்ப்போமானால், இரக்கம் இருந்தால் தான் தயவு குணம் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த நீடிய சாந்தமும் அந்த தயவும் சேர்ந்தது தான் அன்பு. அன்புக்கு பொறாமை இல்லை. இப்பொழுது குடும்பங்களை எடுத்து பார்ப்போமானால், கணவன் மேலே மனைவிக்கு பொறாமை, மனைவி மேலே கணவனுக்கு பொறாமை, பிள்ளைகள் பெற்றோர்கள் மேலே பொறாமை, பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே பொறாமை, உறவுகளுக்குள்ள பொறாமை, சமுதாயத்துக்குள்ள பொறாமை, குடும்பத்துக்குள்ள, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஊழியத்துக்குள்ள பொறாமைகள், தேவனுடைய காரியங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பொறாமையின் ஆவிகள் செயல்படுகிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதை ஆராய்ந்து பார்ப்போமானால், நம்ம என்னதான் அன்னதானம் செய்தாலும் சரி, நமக்குள்ள அன்பு இல்லைனா பிரயோஜனமே இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அதற்கு பொறாமை என்பதே இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அது இருமாப்பா இராது, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளாது.
சில மனிதர்களை நாம் எடுத்து பார்ப்போமானால் ஒரு 10 நிமிஷம் அவங்க கிட்ட பேசினாலும் தன்னுடைய புகழையே அவர்கள் பேசிக்கொண்டு இருப்பார்கள். நான் இப்படி செய்தேன், நான் அப்படி படித்தேன், நான் இந்த நிலைமையில இருக்கிறேன், நான் வீடு கட்டினேன், நான் இவ்வளவு காசு சம்பாதித்தேன், இவ்வளவு சொத்து எனக்கு இருக்கிறது, தன்னைத்தானே புகழ்வார்கள். ஆனால் அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்குமானால் அவன் எவ்வளோ பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தாலும் அவன் தன்னைத்தானே புகழ மாட்டான். இருமாப்பா இராது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இருமாப்பான அந்த குணம், வைராக்கியமான அந்த குணம் அன்புக்கு கிடையவே கிடையாது. ஸோ அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்குமானால் அவன் நீடிய சாந்தமும் இரக்கமும் தயவும் உள்ள மனுஷனாய் இருப்பான். தன்னைத்தானே புகழ மாட்டான், அவன் இருமாப்பாய் இருக்க மாட்டான் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். 5வது வசனத்தை பார்ப்போமானால், அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. யோக்கியமான காரியங்களை செய்யாமல் அயோக்கியமான காரியங்களை செய்கிறது தான் அன்பு இல்லாதவர்கள் செய்கிற காரியம். சினம் அடையாது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருது. கோபம் என்பதே அது பிறர் மேலே காட்டாது, தீங்கு நினையாது, பிறருக்கு அது தீங்கு நினையாது. அன்பு ஒரு மனுஷிக்குள்ளாக இருக்க மாட்டால் பிறருக்கு தீங்கு நினையாது. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நாம் பார்ப்போமானால், ஐயோ என் குடும்பத்துக்கு விரோதமாக இவ்வளவு காரியங்களை அவங்க செய்து வைத்திருக்கிறாங்க, என் குடும்பத்துக்கு விரோதமாக இப்படி பேசுகிறாங்க, என் தொழிலுக்கு விரோதமாக இப்படி செஞ்சிட்டாங்க, ஐயோ என்னுடைய பணங்களுக்கு விரோதமாக இப்படி செஞ்சிட்டாங்க, என்னுடைய உறவுகளுக்கு விரோதமாக இப்படி செஞ்சிட்டாங்க, அப்படி சொல்லி இதே பேச்சுகளே நம்மளை சுற்றி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது என்றால் அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளாக இல்லை. அன்பு இல்லாததுனால தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ இந்த வசனங்களை வைத்து பார்ப்போமானால் இந்த அன்பு என்றால் யார் என்று நம்ம பார்ப்போமானால் அது கடவுளை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அந்த அன்பாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் சினமடைய மாட்டோம், தீங்கு நினைக்க மாட்டோம், தற்பொழிவை நாட மாட்டோம், தற்புகழை நாட மாட்டோம், இருமாப்பாய் இருக்க மாட்டோம். இதெல்லாம் அன்பு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக 6வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டுகிறது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியம் என்பது வேதாகமத்தை குறிக்கிறது. வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சத்தியத்தை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநீதிக்கு துணை நில்லாமல் நீதிக்கு துணை நின்றார், சத்தியத்துக்கு துணை நின்றார். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதையே அவர் செய்து முடித்தார். 7வது வசனத்தில் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லி அது தெளிவாக சொல்லப்படுது. சகலத்தையும் தாங்கும் என்னவென்று பார்த்தால் நீங்கள் விட்டு கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். பரவாயில்ல, என்னுடைய கணவர் தானே, என்னுடைய பிள்ளைகள் தானே, என்னுடைய உறவுகள் தானே, நான் விட்டு கொடுக்கிறேன், என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்த ஊழியம் தானே, நான் விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சகலத்தையும் தாங்கி பொறுத்து கொள்ளுவீர்கள். அநியாயத்தில் அது சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். 6வது வசனத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து சத்தியத்துக்கு சந்தோஷப்பட்டு சிலுவையை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் 7வது வசனத்திலையும் சகலத்தையும் அன்பு தாங்கி கொள்ளும். இயேசு அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார், எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். 8வது வசனத்தில் நாம் பார்ப்போமானால், அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நீங்கள் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களாக நாம் இருந்தாலும் சரி, அன்பு பார்த்திங்கன்னா அறிவானாலும் கூட ஒழிந்து போயிடுமா? ஆனால் இந்த அன்பு ஒழியவே ஒழியாதான். நமக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஒரு நாள் என்ன ஆகிடும்? அது ஒழிஞ்சு போயிடுமா? நமக்கு சொல்லப்பட்ட அந்நிய பாஷைகள், நமக்கு தேவன் கொடுத்த வரங்கள் கூட ஒழிஞ்சு போயிடுமா? ஆனால் அன்பு ஒழிவே ஒழியாது என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, 9வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. 10வது வசனத்தில் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் மேன்மையாக எடுத்துக்கொள்கிறோம். எனக்கு நிறைய அறிவு இருக்கிறது, என்னை தேடி ஜனங்கள் வருகிறார்கள், எனக்கு தற்புகழை கொடுக்கிறார்கள், எனக்கு புகழ்ச்சி வருகிறது, அப்படியெல்லாம் என்று சொல்லி தன்னையே தான் மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஸோ அதற்கு மத்தியிலாக ஆண்டவர் சொல்லுகிறார், அறிவு குறைவுள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது என்று சொல்லி சொல்லுகிறார். ஸோ நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். இந்த நிறைவானது யார் என்று பார்ப்போமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே குறிக்கிறது. மிக அன்பானவர்களே, நிறைவானது தான் அன்பு. இந்த அன்பு உங்களுக்குள்ளாக வரும்பொழுது குறைவு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் ஒழிந்து போய்விடும். ரோமருக்கு எழுதின நிருபம் 13
3 அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. இந்த நிறைவான பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வரும்பொழுது அன்பு சகலத்தையும் தாங்கி சகலத்தையும் சகித்து இயேசு என்னென்ன செய்தாரோ அதை நாமும் செய்ய ஆரம்பிப்போம். ஆகவே நாம் அன்பை நாடுவோம், அன்பை பிறருக்கு வெளிப்படுத்துவோம், அன்புள்ள பிள்ளைகளாய் சாட்சியாய் வாழ்வோம். தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களோடு பேசின இந்த அன்புக்கான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் தியானித்த இந்த வேத பகுதியை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம் சொல்லி இருக்கிறீங்க ராஜா. அப்பா ராஜா, நிறைவானது அன்பே என்று கூட எங்களோடு பேசியிருக்கிறீர். அப்பா, அந்த நிறைவான பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வரும்படி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விட்டு கொடுக்கிறவர்களாய், ஒருவரை ஒருவர் சகித்து கொள்ளுகிறவர்களாய், ஒருவருடைய பாரங்களை ஒருவர் சுமக்கிறவர்களாய், ஒருவருக்கொருவர் உதவுகிறவர்களாய், ஒருவருக்கொருவர் நன்மை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, தொலைக்காட்சி மூலமாக இந்த ஷாሎም ஃபெலோஷிப்பை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக. அன்பை குறித்து நீர் பேசியிருக்கிறீர், விடுதலையை நீர் பேசியிருக்கிறீர் அப்பா. அப்பா கர்த்தாவே, அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று சொல்லி பேசியிருக்கிறீர் அப்பா. அப்பா, அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்பொழுது நிறைவு வரும் என்று சொல்லி பேசியிருக்கிறீரப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே உமக்காக ஏங்கி இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நீர் பேசும். உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போக செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பாத்திரம் ஆண்டவரே வீடுகளிலே, அப்பா உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரம் வீடுகளிலே பார்க்கிற உள்ளங்களிலே போய் பாயும்படி நான் ஜெபிக்கிறேன். அன்பான பரிசுத்த ஆவியானவர் உள்ளான மனுஷனுக்குள்ளாக போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அப்பா அவர்களுக்குள்ளாக அன்பு பாயும்படி ஜெபிக்கிறேனப்பா. ஏசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில சிந்தின ரத்தத்தின் வல்லமை அப்பா இப்போதே அவர்களுடைய உள்ளங்களை தொட்டு அன்பான பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்து நீ சிலுவையில் எப்படி சுமந்து எங்களுடைய பாவங்களை தீர்த்தீரோ, எப்படி எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய தரிசனத்தை வெளிப்படுத்தினீரோ, சாட்சியின் மூலமாக வேதாகமத்தின் மூலமாக நீர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினீரோ, அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு, இந்த ஷாሎም ஃபெலோஷிப்பை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு உமது அன்பின் வல்லமையை நீர் வெளிப்படுத்தும் ராஜா, வெளிப்படுத்தும் ராஜா. உம்மை மனதார ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக. உம்முடைய பிரசனத்தை சுமந்து போகிறவர்களாய் மாற்றுவீர்களாக. தடையெல்லாம் எடுத்து போடுவீராக. அப்பா, நீர் பெரியவர் சுவாமி. நீர் பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்வீராக சுவாமி. அப்பா தகப்பனே, அன்புள்ள பரலோக தகப்பன் எங்க மத்தியில இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் பெரியவர் ராஜா. அன்பான அந்த தேவனை ஆண்டவரே அவர்களும் பிறருக்கு சொல்ல உதவிகள் செய்யுங்கப்பா. அவர்களும் ஆண்டவரே இது கடுகு விதையை போல அந்த அன்பின் ராஜ்யம் ஆண்டவரே பரவ உதவி செய்யுங்க ராஜா. அன்பு கடவுளை குறிக்கிறது என்று நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் அப்பா. அப்பா, அந்த அன்பையே நாங்கள் எல்லாருக்கும் சொல்ல, ஒருவருக்கொருவர் அன்பாய் வாழ, விட்டு கொடுத்து வாழ ஆண்டவரே எங்களுக்கு பிறருக்கு நாங்கள் உதவி செய்ய, பிறரை தாங்க, எல்லாவற்றையும் சகித்து கொள்ள மனப்பான்மை எங்களுக்கு தாங்க சுவாமி. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாயிருக்க உதவிகள் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அன்பின் மூலியமாக எல்லாவற்றையும் சாதிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா ராஜா, இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக சுவாமி. நீங்க பெரியவராய் இருக்கிறீங்கப்பா, அன்பே உருவானவராய் இருக்கிறீங்கப்பா, அன்பே இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறீங்கப்பா. அந்த இரக்கத்தின் தேவன் அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய எல்லா ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, என்னென்ன விண்ணப்பங்களுக்காக வேண்டுகிறார்களோ, என்னென்ன காரியங்களுக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நீரே பெரியவர். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் பெரியவர் சுவாமி. உம்முடைய வல்லமையான கரத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சாட்சிகள் எழும்பத்தக்கதாய், விடுதலை உண்டாக்கத்தக்கதாய் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தேசத்துல உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். God bless you. தொடர்ந்து இந்த ஷாሎም ஃபெலோஷிப்பை நீங்கள் பார்க்கும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். என்னுடைய மகள் ஆராதனை ஏறெடுக்கும் பொழுதும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். செய்தி வேலையிலும் ஜெப வேலையிலும் நீங்கள் பங்கேற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you.